பறவைகளில் நான் கருடன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார். ஸ்ரீ கருடன் மகாவிஷ்ணுவின் சங்கர்ஷண அம்சம். அதனால் அவரை வணங்கு தர்மம் உள்ளது. சிவப்பு நிற பட்டு வேஷ்டி அணிவித்தல், மல்லிகை, மருக்கொழுந்து, கதிர்பச்சை, சம்பக பூக்களால் பூஜை செய்யலாம். யுவதி ஜனப்பிரியா நம என்று பெண்களும் மாலையில் குங்கும அர்ச்சனை செய்யலாம். காஞ்சிபுரத்தில் அதிகாலை கருட சேவை தரிசனம் மிக விசேஷம். திருமாலின் இறந்து திருவடிகளையும் தாங்கி ஊர்வலம் வரும் தரிசனம் கருட சேவை. திருமாலும் கருடனும் ஒருவரே என்று மகாபாரதம் கூறுகிறது. ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ், இவ்வாறு 6 குணங்களில் கருடன் திகழ்கிறார். மணிமா, மகிமா, லகிமா, கரிமா, ஈசித்வம், வசித்வம், ராவதி, பிராகாமியம், 8 அதிசய சக்திகள் கருடனிடம் உள்ளன. கருடனுக்கு சார்பர்ணன் என்றும் பெயர். மனைவியர் ருத்ரா, சுகீர்த்தி. ஏகாதசி, திருவோணம் ஆகிய தினங்களில் கருடன் மகிமை மறைத்தாலோ கேட்டாலோ நோய்கள் நீங்கும். சுவாதி திருமால் மன்னனின் பல கலை திறமைகளுக்கு கருடோபாசனை காரணம். கொலம்பசிற்கு கடலில் திசை காட்டியது கருடன் என்று வரலாறு கூறுகிறது. கருடனுக்கு பல பெயர்கள். கருத்மான், சாபர்ணன், பந்தகாசனன், பகிராஜன், மோதகாமோதர், சோமகாரி, பெரிய திருவடி கிருஷ்ணன், ஜெய கருடன்.